அவரோட ஃபிலிம்ல பார்த்தா மாஸ்டர், லியோ 2மே விஜய் வச்சு பண்ணுது. ஆனா அதுலயுமே எல்லாருமே லியோ 2க்கு தான் ஓவர் எக்ஸைட்மென்ட்டோட இருந்தோம். லியோ 2 எப்போ வரும் எப்போ வரும். அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, லியோவோட எனக்கு பர்சனலா மாஸ்டர் கனெக்ட் ஆகும். ஏன்னா மாஸ்டர்ல ஜேடியோட கேரக்டர் வந்து பர்சனலா எனக்கு ஜேடி ஒரு வைபா இருக்கும். மாஸ்டர் 2க்கான கதை எனக்கு என்கிட்ட இருக்கு. விஜய் சாருக்கும் அது தெரியும். மாஸ்டர் படத்தோட கதை வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் வந்துட்டு டிப்பிக்கலா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, சும்மா இருந்த சிவகார்த்திகேயனை சொரிஞ்சு விட்டார். மாஸ்டர் 2 இருக்கு, அப்போ நான் தான் அடுத்த தளபதி, நான் தான் மாஸ்டர் 2 ஜேடியா நான் தான் நடிக்க போறேன்னு சிவகார்த்திகேயன் மைண்ட்ல தேவையில்லாம ட்ரிகர் பண்ணி விட்டாரு. ஏன்னா நிச்சயமா விஜய் வந்து நடிக்க மாட்டாரு. அப்ப நடிக்க மாட்டாரு அப்படின்னும் போது இப்போ மாஸ்டர் படத்தை யார் பண்றது? மாஸ்டர் வந்து விஜய் பண்ணிட்டாரு. இப்போ விஜய்க்கு அடுத்து நீங்க யாரை வச்சு அந்த கேரக்டர் பண்ணுவீங்க? சிவகார்த்திகேயன் இப்போ நிச்சயமா லோகேஷன் சிவகார்த்திகேயன் காம்பினேஷன் நடந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நடக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் நடக்கும் போது யாரை வச்சு அந்த படத்தை பண்றது? அவன் முன்னாடி சொல்லியிருக்காருல்ல, எஸ்கேக்கு ஒரு கதை, எஸ்கேக்கு ஒரு கதை இருக்குன்னா எஸ்கேக்கு என்ன கதை பண்ண முடியும்? நிச்சயமா லியோ வந்துட்டு கொண்டு வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன்னா லியோவில் வந்துட்டு ஒரு 2 பெரிய வாலிபர்களுக்கு அப்பாவா விஜய் நடிச்சிருப்பாரு. நிச்சயமா வந்துட்டு சிவகார்த்திகேயன் இப்போ அதை பண்ண மாட்டாரு. அப்போ வந்துட்டு எந்த படத்தை பண்ணலாம்? கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? மாஸ்டர் 2 வந்துட்டு தூக்கி கொண்டு போய் இருக்கவே இருக்கிற நம்ம ஐயா சாமிங்கிற மாதிரி கொண்டு போய் சிவகார்த்திகிட்ட கொடுக்க வேண்டியது. அவர் அழகாக நடிச்சு கொடுக்க போறாரு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இதுக்கு முன்னாடி லோகேஷ் பண்ண விக்ரம் படத்தையும் சிவகார்த்திகேயன் பண்ண முடியாது. இப்போ லியோ படத்தையும் சிவகார்த்திகேயன் பண்ண முடியாது. சிவகார்த்திகேயனுக்கு புதுசாக ஒரு கதை பண்ணணும் அப்படின்னா அது தேவையும் இல்லை. இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கதையை தூக்கி அதில் உல்ட்டா பண்ணோம்னாலே சிவகார்த்திகேயன் அழகாக ஆப்ட் ஆயிடுவார். ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு மாஸ்டர் 2ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் சிவகார்த்திகேயனை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பாருங்களேன்.